படம் ரொம்ப ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு. இப்படியான ஒரு நல்ல காதல் கதை, கிராமத்து காதல் கதை வந்து ரொம்ப பல வருடங்கள் ஆகுது. கண்டிப்பா இத வந்து நேர்ல வந்து விஷுவலைஸ் பண்ணாதான் அந்த எசன்ஸ் உங்களுக்கு புரியும். ஸோ கண்டிப்பா நேர்ல வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, எல்லாருனாலையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இங்க சென்னையில இருக்கிறவங்க எல்லாம் யாரு, சரி எல்லாருமே அங்கங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து இங்க வந்து இருக்கிறவங்க தான். ஸோ எல்லாருனாலையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒரு காதல்னு இருக்கும்போது எல்லா மனுஷங்களா இருக்கிறனால எல்லாரும் கண்டிப்பா கனெக்ட் தான் பண்ணிப்பாங்க. ரொம்ப ஒரு ஆழமான ஒரு திரைப்படம், நல்ல கதை உள்ள திரைப்படம். இப்ப வர படங்கள் ஒன்னு ரெண்டு வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஜஸ்ட் போய் பார்த்துட்டு வரதா இருக்கு. அப்படியான காலகட்டத்துல ஒரு நல்ல காதல் கதை ரொம்ப மனசுல அழுத்தமா ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்கு. ஸோ இதை யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சாங்ஸ் வந்துட்டு கேட்கறதுக்கு வந்து ரொம்ப எந்த அளவு அழகா ஒரு 100% எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலி. இதே இது வந்து நீங்க விஷுவலா நீங்க பார்க்கும்போது அது இன்னும் ஒரு 200-300% ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா நீங்க நேர்ல வந்து அதை கண்டிப்பா விஷுவலைஸ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த தியேட்டர்ல அந்த ஒரு ஃபீல் குட் இது உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. ஒரு காலையில இருக்கிற ஷார்ட்ஸா இருக்கட்டும் சரி, ஒவ்வொரு ஷார்ட்ஸும் ரொம்ப அழுத்த திருத்தமா ரொம்ப ஆழமா நல்ல ஒரு ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடியதா இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து பார்க்கலாம். படத்துல படம் முடிச்சு கிளைமேக்ஸ் முடிஞ்ச 10 நிமிஷம் யாருனாலே எதுவும் பேச முடியல. தொண்டை அடைச்சு நிறைய பேர் அழுதாங்க. ரொம்ப பாதிக்கக்கூடியதா நல்ல விதத்துல வந்து பாதிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு டைம்ல சொசைட்டிக்கு இந்த மாதிரியான ஒரு லவ் ஸ்டோரி கண்டிப்பா இது தேவைப்படுது. ஸோ ஆமா, மலையாள மூவி அது வந்து டிஃப்ரெண்டான மூவி, இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான மூவி. ஸோ இதுல வந்து நீங்க கிறிஸ்டினாவா அதுல வந்து ஹீரோயின் வாழ்ந்திருக்காங்க. நீங்க படம் வந்து பார்க்கும்போது இனிமேல் நீங்க அவங்களை வந்து கிறிஸ்டினாவா நீங்க ரிமெம்பர் பண்ணுவீங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அழகான திரைப்படம், யாரும் மிஸ் பண்ணிடாது. எனக்கு கிளைமேக்ஸுக்கு அப்புறமா நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப டச்சிங்கா இருக்கு. நிறைய இடத்துல வந்துட்டு அழுக வந்தது. ரொம்ப கிளைமேக்ஸ் ரொம்ப பாதிச்சுது. ரொம்ப அழகா இருந்தது. தேங்க்யூ. ஓகே, படம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு சார். அதாவது வெளியில இருந்து அந்த டைட்டில் பார்க்கும்போது ஏதோ ஒரு பையன் பொண்ணு, ஒரு கிறிஸ்டின் பொண்ணு ஹிந்து பையன் லவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதுல தான் கதை இருக்கும்னு நினைச்சிட்டு வந்தோம். ஆனா உண்மையாவே வந்து முழுக்க முழுக்க அந்த ஒரு சிந்தனையே வரல. ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றான் அப்படின்னாக்கா அந்த பொண்ணுக்காக எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போவான், அவன் வாழ்க்கையை கூட தியாகம் செய்வான் அப்படின்ற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கிளைமேக்ஸ், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு கிளைமேக்ஸ் வந்து இயக்குனர் வச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு சார். புரியல சார். காமெடி, அதாவது எல்லாருமே வந்து அந்தந்த அவங்களுக்கு கொடுத்த அந்த பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது காமெடி அப்படின்றப்ப நம்ம சில்மிஷம் சிவா சார், நம்முடைய கஞ்சா கருப்பண்ணா, சிங்கம்புலி அண்ணா இவங்க எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா எல்லாருமே வந்து ஒவ்வொரு கதாபாத்திரமே அவங்க வந்து நடிச்சிருக்காங்கன்னு சொல்றதை விட வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அது மாதிரி பாட்டும் மியூசிக்கும் பாத்தீங்கன்னா நம்ம மியூசிக் டைரக்டர் நம்ம ரகுநந்தன் சார் தான் பண்ணிருக்காங்க. ரொம்ப அதாவது குறிப்பிட்டு ஒரு 4 பாட்டும் என்னமோ தான் வச்சிருக்காங்க. 4 பாட்டுமே வந்து அந்த அளவுக்கு ரொம்ப நம்மளுக்கு பதியக்கூடிய அளவுல ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு விதமா ரொம்ப அழகா நல்லா இருக்கு சார் ஓவரால். ஆமா சார், நான் கூட அதான் எதிர்பார்த்தேன். ஏன்னா புதுமுகமா இருக்காங்க, எப்படி நடிப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஆனா உண்மையிலேயே அவங்களுடைய காம்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது மணிரத்னம் சார் படம் மாதிரி டைலாக் அதிகமா இல்ல, ஹீரோயின் வந்து கண்ணாலேயே பேசியிருப்பாங்க. ஹீரோ வந்து உண்மையிலேயே ஒவ்வொரு வார்த்தைகள் பேசினாலும் அது எல்லாமே மனசுல பதியக்கூடிய அளவுக்கு. அது கிளைமேக்ஸ்ல வந்து லாஸ்டா ஒரு டைலாக் வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க. உண்மையிலேயே நிறைய பேரோட ஸ்டேட்டஸா வந்து அது ஃபியூச்சர்ல கண்டிப்பா இருக்கும். அதாவது இன்னைக்குள்ள இளைஞர்கள் லவ் பண்ணுவாங்க, அப்படியே போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பேரண்ட்ஸ் நினைப்பாங்க. பேரண்ட்ஸ் எல்லாமே இந்த படம் நம்ம போய் பார்க்கணுமா, பிள்ளைங்களை பார்க்க அலோவ் பண்ணணுமான்னு கூட நினைப்பாங்க. ஆனா முக்கியமா குடும்பம் சார்ந்து இந்த படத்தை பார்க்கலாம். அந்த அளவுக்கு அதுவும் நிறைய பாத்தீங்கன்னா சோசியல் அவேர்னஸும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்ப லவ் பண்றாங்கன்னா நம்ம அவங்களாச்சும் எப்படியாச்சும் சேர்த்து வைக்கலாம்னு சொல்லிட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் நினைப்பாங்க. அவங்களும் ஒரு நிமிஷம் இனிமே நம்ம இதை செய்யணுமான்னு யோசிக்கக்கூடிய அளவுல இந்த இதுல வந்து ஒரு மெசேஜ் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. தேங்க்யூ சார். ஒரு நல்ல தரமான படம் பண்ணிருக்கேங்கிற மன திருப்தி இருக்கு. மக்கள் கண்டிப்பா இத விரும்புவாங்க. இது இந்த ஜென்ரேஷனுக்கு தேவைப்படுற ஒரு லவ் ஸ்டோரி. கண்டிப்பா தியேட்டர்ஸ்ல வந்து நீங்க பார்க்கணும். எனக்கு இன்னும் ப்ராசஸ் பண்ண முடியலங்க. இது
நீங்க மக்களே பாத்தீங்கன்னா இன்னும் இன்னும் உள்ள இருந்து வெளில வரும்போது ஒரு ஒரு ஹெவி ஹார்ட்டடோட தான் வர்றாங்க. ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல கருத்தும் சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களோட பார்க்கும்போது நல்லா இருந்தது. தேங்க்யூ. படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. லவ் ஃபீல் மூவி. ஒரு லவ்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். யாரும் இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிடாது. சாங்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இந்த ஜெனரேஷன் வந்து இப்போ பார்க்குற மாதிரி இருந்துச்சு. காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் வந்து பாருங்க. நல்லா தான் நடிச்சிருக்காங்க. கிருஷ்ணா கதிர்வேலன் பார்த்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ பேஸ்டு வில்லேஜ் லவ் ஸ்டோரி. ஒரு காலேஜில் வந்து லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. அது கிளைமேக்ஸில் போகும்போது எப்படி முடியுதுங்கிறது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்லோ பேஸ்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் ப்ரோ, கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு கொஞ்சம் நல்லா எமோஷனலாக முடிச்சிருக்காங்க. பருத்தி வீரன் மாதிரி வந்து ஒரு கிளைமேக்ஸ் வச்சு முடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். புரியல. சாங்ஸ் நல்லா இருந்தது ப்ரோ. அந்த செல்லாட்டின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கு, அது வந்து நல்லா ஒரு மெலடியா இருக்கு, நல்லா சூப்பரா இருக்கு. ஒரு சேட் சாங் ஒன்று இருக்கு, அதுவும் நல்லா பார்க்கலாம் ப்ரோ. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. பெஸ்ட் கொடுத்துருக்காங்க ப்ரோ. அது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் டீப்பாக காமிக்கல. பட் வந்து எப்படி சொல்றது, ஒரு பொண்ணுக்கு நடக்க வேண்டிய கொடுமைகளை தாண்டி லவ் வந்து பெருசுங்கிற மாதிரி கொஞ்சம் காமிச்சிருக்காங்க ப்ரோ. அந்த கொடுமைகள்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா லவ் எவ்வளோ தூரம் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்காங்க கிளைமேக்ஸில். ஸோ ஓகே தான் ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஆடியன்ஸ் மத்தியில் வந்து இவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ படம் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வந்து அப்படியே ஆடியன்ஸ் எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. ரொம்பவே கண்கலங்கி ஒரு படத்தோடு ரொம்ப கனெக்ட் ஆகிட்டாங்க. வந்தவங்க எல்லாருமே கண்கலங்கி வந்ததை பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூவாக தான் வந்துகிட்டு இருக்கு. மியூசிக் வந்து அல்டிமேட்டாக என்ஆர் ரகுநந்தன் சார் பண்ணியிருக்கிறாரு. அயோத்தி நீர்ப்பறவையில் எப்படி கொடுத்தாரோ அதை விட ஒருபடி மேலேயே இந்த படத்தில் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். பாட்டு எல்லாமே சூப்பராக வந்திருக்கு, ஹிட் ஆயிருச்சு. பாட்டு எல்லாமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஸோ படம் வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு சமுதாயத்தில் வந்து பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகள் அதை வந்து எதிர்த்து எப்படி போராடணும், ரெண்டாவது வந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுகிட்ட எந்த மாதிரிலாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ரொம்ப ஆழமான கருத்தை வந்து இயக்குனர் வச்சிருக்கிறாரு. படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எல்லாரும் தேட்டரில் போய் நான் கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்க. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சமீபத்தில் நடந்த கோவை சம்பவம் கூட இந்த படத்தோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட ஃபீலிங்ஸ் என்னங்கிறது தெரியும். ஃபர்ஸ்ட் படம். பட் இது வந்து ஃபர்ஸ்ட் படம்னே சொல்ல முடியாது. ஆனா ஹீரோயின் வந்து ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்காங்க மலையாளத்துல, கொண்டல் அப்படி சொல்லிட்டு ஒரு மூவி பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இந்த படத்துல வந்து அவங்க வந்து ஒரு தமிழ் படத்துல இதான் ஃபர்ஸ்ட் படம். பட் இருந்தாலும் அது மாதிரி தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே அவங்களோட நடிப்பு வந்து ரொம்ப அபாரமா இருந்துச்சு. இந்த படத்துல ஒர்க் பண்ற எல்லாருமே ஃபர்ஸ்ட் மூவி தான் போல இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா எடிட்டர் ஃபர்ஸ்ட் மூவி போல இருக்கு, கேமராமேன் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நடிகை எல்லாருமே ஃபர்ஸ்ட் தான். ஆனா இருந்தாலும் வந்து அந்த மாதிரி தெரியவே இல்லை படத்துல. ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதாவது கல்லூரி மாணவர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு காதல் கதை தான் இந்த படம். ஸோ வந்து ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து மாற்றி கொடுத்ததுனால அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றத்தை வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. எதுக்கெல்லாம் ப்ரூஃப் கொடுக்கக்கூடாது, எது கேட்டாலும் இப்போ ஐடி ப்ரூஃப் அதில் வச்சு நிறையா ஃபோர்ஜரிலாம் நடக்குதுல்ல. ஸோ அதை வந்து இப்படியும் நடக்கும் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கிறாங்க. தன்னோட வாழ்க்கையே மாறி போய் அதனால வந்து அவங்க நிறைய இன்னல்களை சந்திக்கிறாங்க. அதில் வந்து ஒரு கேங் வந்து அவங்கள வந்து தவறாக பயன்படுத்திடுறாங்க. அதுக்கப்புறமும் அந்த ஹீரோ வந்து அந்த பொண்ணை எப்படி நடத்துறாரு அப்படிங்கிறதா அந்த படத்தோட கதை. ஒரு பொண்ணை வந்து எப்படி மதிக்கணும், எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க.